ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு பார்த்துடலாம். பூண்டு கருவேப்பிலை குழம்பு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அலசி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லாயிருக்கும். அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த கலர் வந்து மாறும் இல்லையா, அப்போ வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். இது வந்துட்டு ஹையிலே வச்சு வதக்கிக்கலாம், சிம்மிலலாம் வைக்கணும்னு இல்லை, ஆனால் கிட்ட இருந்து வதக்கி விடணும். இப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோன்னா வதங்கி இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இலை லைட்டாக வந்து கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கலர் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்டாகிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். கலர் வந்துட்டு இது மாறி வரணும். பச்சை கலர் வந்து இந்த கலருக்கு கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளும் தனியா தூளும் சரிசமமாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம் புளி. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கல் உப்பு சேர்த்து தான் டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி விட்டுடலாங்க. இது வந்து நல்லா சுண்டி வரணும். நம்ம இறக்குற டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கலரி ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு திக்காக வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சு தான் வந்து சுண்ட வைக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்கள், நல்லா கெட்டியாக சுண்டி சூப்பராக வந்திருக்கு. சும்மா இந்த அளவுக்கு கொஞ்சமாக குழம்பு போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டாலே அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ரெசிபி பிடிச்சினா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.